ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் டிஎன்பிசி. நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ரெண்டு அட்டம்ப்ட் பண்ண ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி அட்டம்ப்டெல்லாம் ஒரு 150 கொஷின்லேருந்து 160 கொஷின் இல்லை 165 அந்த ரேஞ்சிலே நின்றுடும். அதுக்கு என்ன காரணம், நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 180 கொஷின் போடலாம். நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா ஏப்ரல் 25 வருது. நோட்டிஃபிகேஷனுக்கு இன்னும் நமக்கு ஒரு 3 மாதம் தான் கேப் இருக்குது. அதற்கண்ணாண்டு எக்ஸாமுக்கு எது நடுவில் ஒரு 75 நாள் தான் இருக்குது. மொத்தம் நம்ம இதில் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 200 டேஸ் தான் நமக்கு இருக்கும். இதுலேயும் பொங்கல் கழிச்சிட்டோம்னா நமக்கு ஜனவரி மந்தில் ஒன்றுமே இல்லை. இப்படி நம்ம பல காரணங்களை வைக்கலாம். ஆனால் என்ன பண்ணாலும் 2025 நம்ம ஒரு அதிகாரி ஆகணும்னா நம்ம ஒரு 180 கொஷின் போட்டால் தான் நம்ம நினச்ச போஸ்ட் எடுத்து நினச்ச வேலைக்கு போக முடியும். அந்த 180 கொஷின் போடுறதுக்கு என்ன படிக்கணும், இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி படிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் நான் சொல்கிற இந்த விதம் நீங்கள் படிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் 180 கொஷின் போடலாம். நமக்கு இந்த டிசம்பரில் ஆரம்பித்து ஜூன் வரைக்கும் பார்த்தோம்னா, ஏன்னா இப்போவே 27-28 ஆயிடுச்சு டேட்டு நவம்பரில். இன்னும் இதில் ஒரு 3 டேஸ் தான் இருக்குது. இதில் நம்ம கணக்கு வைக்க தேவையில்லை. டிசம்பர்லேருந்து ஜூன் வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு 7 மந்த் இருக்கும். அதில் ஹாலிடேஸ் நம்ம ஃபங்க்ஷன் இதெல்லாம் போயிடுச்சுன்னா நமக்கு 200 டேஸ் தான் இருக்கும். இந்த 200 டேஸ்க்குள்ளே நம்ம 180 கொஷின் நம்ம பிளான் பண்ணி ஆகணும். அதுக்கு நம்ம எப்படி படித்தா 180 போடலான்றதான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கிற காம்படிஷன் ரேஞ்சுக்கு பார்த்தோம்னா நார்மலாக 170 கொஷின் போட்டால் தான் நம்ம டிஎன்பிசி போர்டு உள்ளே போக முடியும். ஏதோ ஒரு ரெவன்யூலையோ இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட்லேயோ, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் போனால் மினிமம் நமக்கு 170 கொஷின் இருந்தால் தான் அது உள்ளே போக முடியும். இப்போலாம் 165லேருந்து 167 வரைக்குமே டைப்பிங் வந்தது. இப்போ நம்ம மினிமம் கட் ஆஃபே 170 ரேஞ்சுக்கு ஆகிப்போச்சு. இந்த 170 நம்ம எடுக்கணும்னா இன்னிலிருந்து 200 நாள் நம்ம கையில் இருக்குது. இந்த 200 நாளுக்கு நம்ம குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 6 மணி நேரமாவது படிக்கணும். நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கணுமா, புக் வைஸ் படிக்கணுமா, ஓகே சார் மினிமம் கட் ஆஃப் 170 சொல்லியாச்சு. நம்ம ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியாச்சு. இதில் ஹவுஸ் ஒய்ஃபு பார்ட் டைம் ஜாபுக்கு போகிறவங்களாம் மினிமம் ஒரு நாளைக்கு 3 மணி நேரமாவது நம்ம புக்கு கையில் எடுத்து தான் ஆகணும். அதுவுமே பக்காவான ஸ்ட்ராட்டஜியில் போட்டு நம்ம படித்தோம்னா மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற காம்படிஷன் ரேஞ்சுக்கு கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு எல்லாருமே கோச்சிங் சென்டர் போகிறாங்க, எல்லாருமே படிக்கிறாங்க. அதில் ஒருத்தராக நம்மளும் நல்லா படித்து வேலை வாங்கணும்னா நம்ம இன்றைக்கி இருக்கிற ரேஞ்சுக்கு கம்பல்சரி ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டு 6 மணி நேரம் என்பது குறைந்தபட்ச நேரம் தான். இந்த 6 மணி நேரம் நம்ம புக்கில் படித்தே ஆகணும். ஓகே சார், இப்போ 170 சொல்லியாச்சு, 6 மணி நேரம் படிக்கணும்னு சொல்லிட்டீங்க. சிலபஸ் வைஸ் படிக்கணுமா, புக் வைஸ் படிக்கணுமா? ஏன்னா நமக்கு இன்னும் 200 டேஸ் தான் இருக்குது. நம்ம ப்ராப்பராக பொறுமையாலாம் படிக்கல, இப்போ டைம் இல்லை. நமக்கு மைண்டு எப்படி இருக்குன்னா, சில கண்டென்ட்டை படித்தா அது நமக்கு மார்க்காக கன்வெர்ட் ஆகணும். அது எப்படின்னா அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இப்போ தமிழ் ஆகட்டும், ஜிஎஸ் ஆகட்டும், மேக்ஸிமம் கொஸ்டின் என்னவோ சிலபஸ் வைஸில் தான் வரப்போகுது. அதே புறநானூறு தான், அதே ஜியு போப்புலேருந்து தான் கேள்வி கேட்க போகிறாங்க, அதே ஊவேசாவிலேருந்து தான் கேள்வி கேட்க போகிறாங்க, அதே வீரமாமுனிவர்லேருந்து தான் கேள்வி கேட்க போகிறாங்க, அதே தேம்பாவணி தான், அதே கம்பராமாயணம், அதே சிலப்பதிகாரம் தான். இருந்தாலும் நம்ம எப்படி படித்தோம்னா, ஒரு நியூ ஸ்டூடெண்ட்டாக நான் வரேன் சார், நான் எப்படி டிஎன்பிசி ஃபாலோ பண்ணுறது, இப்போ நான் நிறைய டெஸ்ட் பேட்செலாம் ஜாயின் பண்ணுறேன், அதெல்லாம் சிலபஸ் வைஸ் வீக்லி ஒரு சிலபஸ் பார்ட்டாக கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம எப்படி படிக்கிறதுனா, தமிழ் நம்ம முதல்ல எப்படி படிக்கணும்னா 6 to 8 நம்ம ஸ்கூல் புக்கில் மட்டும்தான் தமிழை ஃபஸ்ட் டைம் படிக்கிறோம்னா 6வதுலேருந்து மட்டும்தான் படிக்கணும் நம்ம. ஏன்னா சிலபஸ் வைஸ் நம்ம படிக்கலாம், நம்ம பிரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம், இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருப்போம். ஆனால் டிஎன்பிசி ஃபீல்டுக்கு நம்ம புதுசு தான். நம்ம எப்படி படிக்கணும்னா 6வது புக்கிலேருந்து எடுத்து பொறுமையாக படிக்கணும். முதல்ல எது எங்கெங்கே கொடுத்துருக்காங்கன்னு தெரியணும். புறநானூறுலேருந்து நமக்கு 2 கேள்வி 1 கேள்வி வருதுன்னு தெரியும். அந்த புறநானூரை மட்டும் நம்ம டைரெக்டாக எடுத்து படித்தா நமக்கு புரியாது. 6வதுலேருந்து நம்ம கிராஜுவலாக முதல்ல படிச்சிடணும். அப்புறம் நம்ம வேணால் செகண்ட் ஆப்ஷனாக புறநானூறு எங்கெங்கே இருக்குதுன்னு வேணால் எடுத்து சிலபஸ் வைஸாக தொகுத்து படிக்கலாம். ஆனால் நம்ம தமிழை பொறுத்த அளவுக்கு முதல்ல நம்ம படிக்கும் போது கம்பல்சரி நம்ம புக் வைஸ் மட்டும்தான் படித்தாகணும்.
ஓகே சார், இப்போ புக் வைஸ் படிக்கணும்னு சொல்லிட்டீங்க. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் புக் வைஸ் படிக்கணும், அப்புறம் சிலபஸ் வைஸ் படிக்கணும்னு சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம கையில் இருக்கிறது இன்னும் 200 நாள் தானே. இந்த 200 நாளில் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நியூ புக்கு ஓல்டு புக்கு எல்லாம் படிச்சுட்டு கூட சிறப்பு தமிழ் வேறு ஒரு 10 லெசன் கிட்ட இருக்கும். அதை படிக்க நமக்கு டைம் இருக்குமா? இதை முடிச்சுட்டு அப்புறம் திரும்பவும் சிலபஸ் வைஸாக வேறு படிக்கணும். டைம் இருக்குமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் நம்ம ஆவரேஜாக கணக்கு போட்டோம்னா ஒரு 64 62 இயல் வரும். ஓல்டு புக்கில் ஒரு 65 இயல் வரும். ஓவரால் மோர் ஆர் லெஸ் நம்ம பார்த்தோம்னா ஒரு 125 இயல் தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 125 இயலை ஒரு நாளைக்கு நம்ம ஒரு இயல்னு முடிக்கணும். 6th-லேருந்து 8th வரைக்கும் இருக்கிற புக்கை நம்ம எடுத்துக்கணும்னா ஒரு நாளைக்கு ஒரு டேர்மாவது நம்ம கம்பல்சரி படித்து தான் ஆகணும். அப்போ தான் நம்ம புக் வைஸ் ஒரு ரீடு கொடுத்துட்டு அடுத்தது சிலபஸ் வைஸ் நம்ம ஒரு டைம் படித்தோம்னா தான் புரியும். ஏன்னா நம்ம மார்க்கு ஷார்ட் டைமில் நம்ம ஸ்கோர் பண்ணணும்னா மேஜராக சொல்கிறது என்னென்னா கண்டிப்பாக சிலபஸ் வைஸ் படித்தா மட்டும்தான் தமிழ்லே ஜிஎஸ் எதாகட்டும் நம்ம சிலபஸ் வைஸ் படித்தா தான் மார்க்குன்றது ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் அந்த தமிழில் இந்த சிலபஸ் வைஸ் படித்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் முதல்ல நம்ம புக் வைஸ் முடித்து வச்சுருந்தா தான் நம்ம சிலபஸ் வைஸ் எது எங்கெங்கே இருக்குதுன்னு எடுத்து படிக்க முடியும். அதுக்கு நமக்கு ப்ராப்பரான கைட்லைன்ஸ் வேணும். நம்ம புக் வைஸ் படிக்கிறதுனா நம்மளே கிராஜுவலாக பொறுமையாக கூட படிக்கலாம். ஆனால் சிலபஸ் வைஸ் நம்ம டாபிக் எடுத்து படிக்கணும் போது நமக்கு பர்டிகுலர் கைடு இருந்தால் தான், பர்டிகுலர் கைட்லைன்ஸு யாருன்னா நம்ம ஸ்டாஃப் நமக்கு இருந்தால் தான் நம்ம ப்ராப்பரான வேலை எடுத்துன்னு போய் நம்ம அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே சார், இப்போ புக் வைஸ் படிக்கணும்னு சொல்லிட்டீங்க. அடுத்தது எதில் எவ்வளோ மார்க்குன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற வெயிட்டேஜில் தான் நம்ம படிக்க முடியும். இன்றைக்கி இருக்கிற கட் ஆஃப் ரேஞ்சுக்கு பார்த்தோம்னா நம்ம ஒரு 170 கொஷின் போடணும்னா அதில் தமிழில் 100 கேள்வி இருக்குது. இந்த 100 கேள்வியில் நம்ம மினிமம் 90+ ஆவது போட்டு தான். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னா 90+ போட்டால் தான் நமக்கு டிஎன்பிசியில் இப்போலாம் வேலையே கிடைக்கும். தமிழில் 90+ போட்டாகணும், மேக்ஸில் 20+ போட்டாகணும். ஏன்னா ஜிஎஸ்லாம் குரூப் 4லே டிகிரி ரேஞ்சுக்கு இப்போலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. மினிமம் 90-20 ரேஞ்சாவது நம்ம எடுத்தால் தான் பண்ண முடியும். அந்த 90 கொஷின் நம்ம போடணுன்னா நமக்கு தமிழில் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் கொஷின் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். 6வதுலேருந்து 8வது வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு இப்போ இருக்கிற காம்படிஷன் ரேஞ்சுக்கு 25 கேள்வி தான் 6வதுலேருந்து 8வது வரைக்கும் கேள்விகள் கேட்கப்படுது. வேணால் நீங்கள் 2024 நடந்த டிஎன்பிசி எக்ஸாம் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நான் கம்ப்ளீட்டாக அனலைசிஸ் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன். 9th 10th இதுக்கு முன்னாடிலாம் 50% அப்படியே டைரெக்டாக கேட்டுருவாங்க. இப்போலாம் 40% 45% தான் கேட்குறாங்க. ஏன்னா கொஸ்டின் சிறப்பு தமிழ் 11th 12th ப்ராடாக எடுத்துன்னு போகிறதால நமக்கு மேஜர் பார்ட் டிஎன்பிசியோட மேஜர் பார்ட்டான 9th 10th குறைஞ்ச அளவு கொஷினை முடிஞ்ச அளவு குறைக்கிறாங்க. ஆனால் நமக்கு டிஎன்பிசியோட ஃபுல் கண்டென்ட் இந்த 9th 10th தான் இருக்குது. நம்ம ஒரு 2 மாதத்துக்கிட்ட இந்த 9th 10th மட்டும் படித்தே தான் ஆகணும். 9th ஒரு 1 மந்த்து, 10th ஒரு 1 மந்த்து. நான் சொல்கிறது நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறேன். ஓல்டு ஸ்டூடெண்ட்டு 1 வீக்லேயே நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். நியூ ஸ்டூடெண்ட்டு 9th ஒரு 1 மந்த்து, 10th ஒரு 1 மந்த்து கம்பல்சரி ஃபோக்கஸ் பண்ணால் தமிழை நம்ம 40லேருந்து 45 கொஷின் வரைக்கும் போட்டுடலாம். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இப்போல்லாம் புதுசாக சிறப்பு தமிழ்லேருந்து கொஷின் அதிகமாக எடுக்கிறாங்க. நான் இந்த 5 கொஷின் போட்டுக்கிறதுல மினிமம் கொஷின் தான். இப்போல்லாம் 7லேருந்து 11 கேள்வி வரைக்குமே சிறப்பு தமிழ்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக படிக்க வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் புக்கை படிச்சிட்டோம், சிறப்பு தமிழ் படிச்சிட்டோம். அது மட்டும் போதுமானா இந்த 6th to 12th சிறப்பு தமிழையும் நம்ம எங்கே படிக்கணுன்ற இடத்த நம்ம சொல்லக்கூடியது எதுனா இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் கேள்வி மட்டும்தான் நமக்கு இந்த 6th to 12th வரைக்குமே நீ முதல்ல எங்கே படிக்கணுன்றத இந்த ப்ரீவியஸ் இயர் கேள்வி தான் சொல்லணும். நம்மக்கிட்ட பார்த்தோம்னா ஒரு 30 செட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது. அதை நம்ம கம்ப்ளீட்டாக அனலைசிஸ் பண்ணி தான் நம்ம எல்லா வீடியோவும் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம பார்த்தோம்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கேள்விலாம் டிசம்பர் 2ஆம் தேதியிலேருந்து நமக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம தமிழ் டெஸ்ட் சீரீஸ், சங்க தமிழ் டெஸ்ட் சீரீஸ். அதிலிருந்து ஒரு வீக்காக நம்ம ப்ரீவியஸ் இயர் கேள்வி ஒரு கேள்வியாக நடத்தி ப்ரீஃபாக நடத்தி கொடுக்க போகிறோம். அதை பார்த்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார், இது மட்டும் போட்டால் போதுமானா இன்றைக்கி நான் யூடியூப்பு வெளியில் எங்கேயுமே பார்த்துட்டேன்.
கிளாஸ் கூட யூடியூப்பில் நமக்கு நிறைய கிளாஸ் சோர்சஸ் கிடைக்குது, மெட்டீரியல் கிடைக்குது. ஆனால் ப்ராப்பரான டெஸ்ட் பேட்ச் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதுதான் பசங்களோட மார்க்கு குறையிறதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா டெஸ்ட் பேட்ச் தான். நான்லாம் ஒரு 2 வருஷம் கிட்ட கஷ்டப்பட்டேன், படிப்பேன், நார்மலான ஒரு டெஸ்ட் சீரீஸ்லாம் ஜாயின் பண்ணுவேன். அதில் இருக்கிற கேள்வி எனக்கு வந்து எக்ஸாமுக்கும் அதுக்கும் ரொம்ப வேரியாகும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாத அப்போல்லாம் எனக்கு வந்து கேள்வி எங்கே இருக்குது, எப்படி படிக்கணும்னு தெரியாது. அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு தான் நானே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி தான் படித்தேன். மேஜராக ஒரு டெஸ்ட்டுனா டெஸ்ட்டு கொடுக்கணும், அதுக்கான டிஸ்கஷன் கொடுக்கணும். அதுதான் இப்போ குரூப் 4லலாம் பார்த்தோம்னா 93 கொஷின் தான் டைரெக்டாக புக்கிலேருந்தே கேட்டிருந்தாங்க. ஒரு 7 கொஷின் பார்த்தோம்னா நமக்கு அவுட் ஆஃப் புக்கிலேருந்து தான் கேட்குறாங்க. அதெல்லாம் நம்ம டெஸ்ட்டு டிஸ்கஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் பண்ண முடியும். நார்மலால் அதை நம்ம எடுக்க முடியாது. புக் வைஸ் மட்டும் நீங்கள் 6th to 12th வரைக்கும் புக் வைஸ் மட்டும் படிங்க. நான் ஜனவரியிலேருந்து தமிழுக்கு சிலபஸ் வைஸ் படிக்கிறதுக்கான வேர் டு ஸ்டடி கொடுக்குறேன். இப்போ ஊவேஸ் ஆனால் அவரை பற்றி புக்கில் எங்கே இருக்கோ அது எல்லாத்தையும் தொகுத்து கொடுக்குறேன். எந்தெந்த இடத்துல படிக்கணும் அதுன்றது நான் சொல்கிறேன். அதேமாரி ஒரு புறநானூறு, அகநானூறு, 8 தொகை நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள் இதெல்லாம் இருக்குதுன்னா அது புக்கில் எங்கே இருக்குதோ அதெல்லாம் நான் உங்களுக்கு கரெக்டான வேர் டு ஸ்டடி நான் கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு பேரலாம் நம்ம டெஸ்ட் சீரிஸ் போயின்னு இருக்கோம். அது கூடவே நான் எல்லாத்துக்கான வேர் டு ஸ்டடி கொடுக்குறேன். ஓகே சார், இப்போ தமிழ் ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ஜிஎஸ் பார்க்கணும். இந்த ஜிஎஸ் நம்ம எப்படி படிக்கணும்னா முதல்ல அதில் இருக்கிற மேஜர் பார்ட். இது ஜிஎஸ்ல அதிகமான கேள்வி எதுக்கு வருது? இப்போ நம்ம தமிழில் பார்த்தோம் 9th 10th அதிகமான கேள்வி வருதுன்னு. ஜிஎஸ்லேயுமே 9th 10th தான் கேள்வி வரும். ஆனால் அதை நம்ம டைரெக்டாக படித்தா நமக்கு புரியாது. ஏன்னா இப்போ நமக்கு சிந்து சமவெளி நாகரிகம்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் நமக்கு 10th புக்கில் ஒன்று இருக்குன்னா 10th தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம 10th மட்டும் படிக்கக்கூடாது. இப்போ ஜிஎஸ் வந்து 6th ஒரு சிந்து சமவெளி இருக்கும், 11th இருக்கும், 9th இருக்குது. அதை விட்டால் 11th எத்திக்ஸில் இருக்குது. நம்ம 9th மட்டும் இம்பார்ட்டன்ட், 9th மட்டும் படித்தா போதுன்னா நமக்கு கோர்வையான கதை புரியாது. நம்ம கூற்றுக்காரன் நம்ம வைக்கும் போது அதில் நம்ம அடிபடுவோம். ஏன்னா நம்ம ஜிஎஸை பொறுத்த அளவுக்கு தமிழ் 6th 12th வரைக்கும் படிச்சுட்டு தான் சிலபஸ் வைஸ் படிக்கிறது நல்லது. ஏன்னா 6th 12th வரைக்கும் படிக்கும் போதே நமக்கு 90% கவர் ஆகிடும். ஒரு 10% கிளியரான ஆர்டரில் நம்ம படிக்கிறதுக்கு தான் சிலபஸ் வைஸ் படிக்கணும். ஆனால் ஜிஎஸ் அப்படி இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள்லாம் எடுத்துக்கணும்னா நம்ம 6th 12th வரைக்கும் கலெக்டிவாக நம்ம முதல்ல படித்தோம்னா தான் நமக்கு அது வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இல்லைன்னா நம்மளால் சரியாக கொஷின் அட்டன் பண்ண முடியாது. அப்படி நம்ம ஜிஎஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல்லாக நம்ம சிலபஸ் வைஸ் தான் படித்தாகணும். அந்த சிலபஸ் வைஸ் படிக்கும் போதுமே நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எது கொடுக்கணும், செகண்ட் ப்ரியாரிட்டி எது கொடுக்கணும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் ப்ராப்பர் ஷெடியூல் போட்டு படிக்க முடியும். யூனிட் 8 ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி நம்ம இந்த ஆர்டரில் படித்தோம்னா தான் ஜிஎஸை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்க முடியும். இப்போ யூனிட் 8 ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக்கெலாம் கனெக்ஷன் இருக்கும். அது நீங்கள் சிலபஸ் எடுத்து அனலைசிஸ் பண்ணி படிக்கும்போது தான் தெரியும். நம்ம சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி யூனிட் 8 ஐஎன்எம், பாலிட்டிக்கு வேர் டு ஸ்டடி கொடுத்துட்டோம். நம்ம அடுத்தது ஹிஸ்ட்ரி கொடுக்க போகிறோம். இந்த 4 டாபிக் நம்ம படித்தாலே போதும். 35 40 கொஷின் நம்ம ஜிஎஸ்ல நம்ம எடுக்க வேண்டிய 65 கேள்வியிலேருந்து 40 கேள்வி நம்ம இந்த 4 டாபிக் மட்டும் நம்ம படித்தா போதும். இப்போ இதில் புதுசாக எதிலிருந்து கொஷின் இறக்குறாங்கன்னா சயின்ஸ்லேருந்து எப்போ வேணால் கொஷின் ஏற்றலாம். ஏன்னா சயின்ஸுக்குன்றது பொறுத்தளவுக்கு நம்ம மேஜராக 12 கொஷின்ன்றது மார்ஜினாக வச்சு படிக்கணும். இந்த சயின்ஸ்லேயுமே மேஜர் ப்ரியாரிட்டி எதுக்கு தராங்கன்னா நம்ம வந்து பயாலஜிக்கு தான் நமக்கு வந்து சயின்ஸ்லேயுமே அதிகமான ப்ரியாரிட்டி தரது பயாலஜி. அந்த பயாலஜிலையுமே ஜுவாலஜிக்கு தான் அதிகமான ப்ரியாரிட்டி தராங்க. இதெல்லாம் நம்ம ரெகுலராக படிக்கணும். அப்பப்போ சயின்ஸ்னு எடுத்துக்கினா வீக்லி ஒரு டாபிக் நம்ம கம்பல்சரி முடிச்சு தான் ஆகணும். நம்ம அப்படி பண்ணோம்னா தான் அந்த 12 கொஷின் வந்து 10 கொஷினாக குறைஞ்சா கூட இப்போலாம் 11th 12th புக்கு டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு ஒரு 3-4 கொஷின் கிட்ட இறக்குறாங்க குரூப் 4லே. நம்ம ஸ்கூல் புக்கு தரவா சயின்ஸ்லாம் 9th 10th அட்லீஸ்ட் 8th 9th 10th இந்த ஸ்டாண்டர்டையாவது நம்ம தரவாக படித்தா தான் சயின்ஸ் நம்ம அடிக்க முடியும். அடுத்தது நம்ம எக்கனாமிக்ஸ் பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸ் மேஜராக நமக்கு கவர் ஆகிறது எதுனா 11th புக்கில் தான் கவர் ஆகும். இந்திய பொருளாதாரத்தை ஆரம்பித்து தமிழ்நாடு ஊரக பொருளாதாரம் வரைக்கும் 11th புக்கில் ஒரு 5 லெசன் இருக்குது, முக்கியமான லெசனு. அதுவும் 12th ஒரு 3 லெசன் கிட்ட இருக்கும். சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகிற லெசன் நிதி பொருளியல், வங்கி,
பணவியல் கொள்கை, இந்த மாதிரி ஒரு 3 லெசன் இருக்கும். இதுதான் நமக்கு மேஜராக எக்கனாமிக்ஸில் அதில் தான் கேள்விகள் கேட்குறாங்க. நமக்கு யூனிட் 9ம் ஜியாகிரஃபியும் சேமாக வரும். ஏன்னா 10th புக்கில் ஜியாகிரஃபியில் ஒரு 7 லெசன் இருக்கும். அந்த 7 லெசன் பார்த்தோம்னா நமக்கு 2 லெசன் அதில் நமக்கு யூனிட் 9ல் தான் கவர் ஆகும். அதனால் நம்ம யூனிட் 9 ஜியாகிரஃபி நம்ம ஒன்றா படிக்கணும். யூனிட் 8னா தமிழ்நாடு பற்றி மரபு, வரலாறு, பண்பாடு அதை பற்றி வரும். யூனிட் 9னா இயற்கை அமைப்பு எப்படி இருக்குது, தமிழ்நாடோட இயற்கை அமைப்பு எப்படி இருக்குது, பொருளாதாரம் எப்படி இருக்குது, தமிழ்நாடோட அரசு நல திட்டங்கள் எப்படி இருக்குது, அதை பற்றி வரும். நம்ம ஜியாகிரஃபியும் இப்போ இருக்கிற சிலபஸில் இருக்கிற ஜியாகிரஃபியும் யூனிட் 9 நம்ம சேர்த்து படித்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே, ஜிஎஸ் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது மேக்ஸு. மேக்ஸ்லாம் இப்போ 27 கேள்வி வரைக்கும் கேட்டிருக்காங்க. இந்த 27 கேள்வியுமே நம்ம அட்டன் பண்ணோன்னா நம்ம குரூப் 4 குரூப் 2 பொறுத்த அளவுக்கு டைரெக்டாக ஒரு 4 டாபிக் 5 டாபிக் படித்தாலே போதும். மேக்ஸில் 15 கொஷின் நம்ம அட்டன் பண்ணிடலாம். பின்னாடி நம்மளாம் ஜனவரிக்கு அப்புறம் மேக்ஸுக்கு நம்ம கிளாஸ் தொடர்ந்து நடக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ஏபிஜிபி அரித்மேட்டிக் ப்ராக்ரெஷன், ஜாகன்ட்ரிக்கல் ப்ராக்ரெஷன், இது எல்சிஎம், ஹச்சிஎஃப், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு. இப்போலாம் நம்ம இருக்கிற கேள்வியில் சிம்பிள் காம்பவுண்ட்லேருந்து 3 கேள்வி கேட்டுறாங்க. ஏபிஜிபியில் 3 கேள்வி கேட்குறாங்க. எல்சிஎம், ஹச்சிஎஃப்ல 3 கேள்வி இல்லை 4 கேள்வி வரைக்குமே கேட்குறாங்க. மென்சுரேஷனில் 2லேருந்து 3 கேள்வி கேட்பாங்க. டைம் அண்ட் ஒர்க்கு 2லேருந்து 3 கேள்வி கேட்பாங்க. இந்த 5 டாபிக் நம்ம படித்தாலே போதும். மேக்ஸில் நம்ம 5 கொஷின் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். நம்மளுடைய கிளாஸ் முதல்ல இதை சார்ந்து தான் இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா டைம் அண்ட் ஒர்க்கு மாரி தான் பைப் அண்ட் சிஸ்டம்னு ஒரு டாபிக் வரும், குழாய் கணக்குகள். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸும் ஒரே மாரி பர்சன்டேஜ் கான்செப்ட்லேயே வரும். அதுக்கப்புறம் ஆவரேஜ் பார்க்கணும். ஆவரேஜுக்கு அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம எதை பார்க்கணும், ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு பார்க்கணும். கார்ட் சம்மு, காயின் சம்மு அதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது ரீசனிங்லேருந்து இப்போலாம் குறைந்தபட்சம் 3 கேள்வியாவது கேட்டுட்டு தான் வராங்க. இது எல்லாமே நம்ம பார்க்கணும். மேஜராக மேக்ஸில் இந்த டாபிக் கூட நம்ம சிம்பிளிஃபிகேஷனும் பார்க்கணும். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன்ன்றது ஒரு தனி டாபிக் தான். அது இதில் எது கூட ஜாயின் ஆகாது. எல்லாத்துலேருந்துமே கான்செப்ட் இந்த சிம்பிளிஃபிகேஷன் உள்ள வரும். அதனால தான் நான் இது உள்ள மென்ஷன் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த 2025 வர குரூப் 4ல் நீங்கள் நல்லா எழுதி என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம சேனலில் பார்த்தோம்னா டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். சங்கத்தமிழ் என்ற டெஸ்ட் பேட்ச். அதில் முதல் டெஸ்ட் 6வதுல நம்ம 500 கொஷின் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். 500 கொஷின் கொடுத்துட்டு அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நமக்கு யூடியூப்பில் வரும். மறக்காமல் நம்ம டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.